வணக்கம். இது உங்கள் பொலிட்டிக்கல் பார்க். நான் உங்கள் நண்பன். இன்றைய தினத்துல புதுச்சேரியில் புயலாய் பேசிய தளபதி என்ன அப்படி புயலா பேசிட்டாரு அப்படின்னு சொல்லிதான் நீங்க யோசிக்கிறீங்க. உண்மையிலே சொல்றேன், புதுச்சேரி மக்களுக்கு விஜய் அப்படின்னாவே நான் யோசிச்சுட்டு இருந்தேன். தமிழ்நாட்டில் மட்டும்தான் தளபதிக்கு இந்த மாதிரி ஒரு கிரேஸ் இருக்கு. மக்கள் ஆர்வமா போய் பாக்குறாங்க. புதுச்சேரி எல்லாம் அது ஒரு வேற யூனியன் பிரதேசம். அதுங்க போய் யார் வரப்போறா? கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு 1000 பேர் 2000 பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லிதான் நானும் உண்மையில நினைச்சேன். ஆனா உண்மையிலே தமிழ்நாட்டோட அதிக வேகமா இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா புதுச்சேரி மக்கள் தான் தளபதி பாக்குறதுக்கு அந்த அளவுக்கு ஆர்வமா வந்தாங்க அப்படிங்கறத மறுக்க முடியாத உண்மை. என்னன்னு பாத்தீங்கன்னா புதுச்சேரியில அவர் வர்றாருன்னு சொன்ன உடனே அந்த என்ட்ரன்ஸ்ல இருந்தே ஏகப்பட்ட பேர் மலர் தூவி பூ தூவி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வரவேற்பு பாட்டை போட்டு கலக்கி விட்டுட்டாங்க. இன்னைக்கு புதுச்சேரியோட எல்லைக்குள்ள உள்ள போகும்போதே விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு கிடைக்கும்னு சொல்லிட்டு நானும் நினைக்கல. மற்றபடி பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு இருக்கும்னு நினைச்சேன். ஆனா இந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாம் நான் உண்மையில நினைக்கவே இல்லை. அவர் உள்ள போனதுக்கு அப்புறமும் கூட அந்த ஆர்ப்பரிப்பு அடங்கவே இல்லை. அங்க போனதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 30 தொகுதியில நிக்கிறாங்க தாவைக்கா அண்ட் நியாயம் மக்கள் கட்சி அப்படின்னு ஒரு கட்சி. 2 கூட்டணி சேர்ந்து நிக்கிறாங்க. 2 தொகுதியோ 3 தொகுதியோ என்னமோ நியாயம் மக்கள் கட்சிக்கு கொடுத்துக்கிறாங்க. அந்த தொகுதி 2 தொகுதி நினைக்கிறேன் அவங்களும் நிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ். அவங்களை எல்லாத்தையும் ஒரு இடத்துல நிக்க வச்சு தளபதி ஒரு இடத்துல நின்று வேன்ல நின்று சும்மா சராமரியா என்னென்ன தேவை எப்படி தேவைன்னு சொல்லிட்டு விளக்கமா சொன்னார். குறிப்பா சொல்லணும்னு பாத்தீங்கன்னா புதுச்சேரியில ரேஷன் கடை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போன டைம் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாரு. அது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா இன்னைக்கு அதுக்கு நிறைய பேர் மறுப்பு தெரிவிச்சாங்க. புதுச்சேரியில ரேஷன் கடை இல்லையா? புதுச்சேரியில ரேஷன் கடை இருக்குதுயா? யார் சொன்னது புதுச்சேரி ரேஷன் கடை இல்லைன்னு? அரிசி போடுறாங்க, பருப்பு போடுறாங்க, எண்ணெய் ஊத்துறாங்க, சக்கரை போடுறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொன்னாங்க. இப்ப அதுக்கு மாற்று கருத்தா விகடன்ல ஒரு நியூஸ் வந்திருக்கு. அதை நீங்க எல்லாம் படிச்சீங்களா இல்லையான்னு தெரியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா விகடன் எழுதுனா ஓரளவுக்கு உண்மையா இருக்குன்னு சொல்லிட்டு தளபதி நினைக்கிறார் போல தெரியுது. அவரே சொல்றாரு விகடன்ல ஒரு நியூஸ் வந்திருக்கு. அதுல அங்க ரொம்ப நாளா அந்த கட்டடத்துல வாடகை கொடுக்காம ரேஷன் கடையில பூட்டிட்டாங்க உரிமையாளர்கள். அதனால ஸ்கூல்ல வச்சு ரேஷன் பொருளை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் படிப்படியா குறைஞ்சி மஞ்சள் அட்டைக்கு ஒரு பொருளாவும் சிகப்பட்டைக்கு சிகப்பா வச்சு ஒரு கார்டுக்கு ஒரு பொருளாவும் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்படி இங்க வச்சு அங்கொன்னு இங்கொன்னு தான் ரேஷன் கடை இருக்கு. மொத்தமா நிறைய நம்ம தமிழ்நாட்டு மாதிரி நிறைய இருக்குன்னு பாத்தீங்கன்னா இல்ல. ஆனா அதெல்லாம் நான் சொன்னதுக்கு நிறைய பேர் இதை நான் ரூமர் சொல்றேன், பொய் பதவி சொல்றேன் அப்படின்னு சொல்லி என்ன குறிப்பிட்டு காமிச்சாங்க. இப்ப நீங்க எல்லாம் மூஞ்சி கொண்ட எங்க வச்சுக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தளபதி அவர்கள் பேசுனது மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, நல்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் இருந்துச்சு. அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா அதாவது இந்த கிட்டத்தட்ட திமுக ஆட்சியிலும் சரி பாஜக ஆட்சியிலும் சரி காங்கிரஸ் ஆண்டு போதும் சரி இந்த யூனியன் பிரதேசம் அதாவது இந்த புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தை அங்கீகாரம் பெற்ற மாநிலமா மாத்தணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறீங்க. அது ரொம்ப நாள கோரிக்கை. உங்களுக்கு அதை மாத்தி தராங்களான்னு பாத்தீங்கன்னா இதுவரையிலும் அதுக்கான ஸ்டெப்பை எடுக்கவே இல்லை. ஆனா தமிழக வெற்றிக்களம் கண்டிப்பா ஜெயிச்சதுன்னா இதுக்கு 100% போராடி உங்களுக்கு மேலிடத்துல போராடி கண்டிப்பா நான் உங்களுக்கு இதை பண்ணி தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உறுதிமொழி சொன்னாரு. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, இந்த ஊர்ல என்ன பிரச்சனை இருக்கு, இந்த யாரும் நம்ப கூடாது அப்படிங்கறதெல்லாம் டீட்டெயிலா கிளீனா சொன்னாரு. இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட எல்லா இடங்கள்லையும் குறிப்பா சொல்லணும்னு பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் சுத்தமான ஒரு தெளிவான ஒரு இடத்த ரோடு சரி, இந்த குப்பை கூலங்கள் சரி, மற்றபடி பாத்தீங்கன்னா எல்லா சாக்கடைகள் சரி எல்லாத்தையுமே கிளீன் பண்ணி ஒரு கிளீன் புதுச்சேரியா நான் மாத்தி கொடுப்பேன், என் பசங்க மாத்தி தருவாங்க, அது நான் உத்தரவாதம் தரேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னாரு. அடுத்து பாத்தீங்கன்னா அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஏற்கனவே ஆண்டுகிட்டு இருந்தவங்களும் சரி அப்ப ஆள்றவங்களும் சரி கரெக்டா இருந்திருந்தா புதுச்சேரி ஒரு நல்ல மாநிலமா வந்திருக்கும். அதுக்கு யாருமே ஸ்டெப் எடுத்து வைக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னாரு. இன்னும் ஒரு ஏகப்பட்ட ஸ்டேட்மெண்ட் அவர் கொடுத்து கிட்டத்தட்ட இந்த நிகழ்ச்சி ஒரு நல்ல ஒரு சூப்பரான நிகழ்ச்சியா முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். எனக்கு என்ன நோக்கம்னு பாத்தீங்கன்னா இவ்வளவு கூட்டம் சேருது, இது ஒரு அசம்பாவிதம் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் கரூர் ஸ்டாம்பிட் மாதிரி எனக்கு அது வேற. உண்மையிலே எனக்கு மட்டும் இல்ல பார்த்துக்கிட்டு இருந்த தாவேக்கா தோழர்கள் அனைவருக்கும் ஒரு பயம்தான்.
அந்த அளவுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு கூட்டம் வந்து புதுச்சேரியில கூடுச்சு அப்படிங்கிறது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா இருந்தாலும் தமிழ்நாடு கம்பேர் பண்ணும்போது பாத்தீங்கன்னா புதுச்சேரியினுடைய மக்கள் வந்து மிகவும் வேகமா இருக்கிறாங்க. அதே டைம்ல வந்து தாவேக்கா வந்து கண்டிப்பா வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு எனர்ஜியோட சுத்திட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு பூசணிக்காய் எடுத்து, சின்ன சைஸ் பூசணிக்காய் எடுத்து காருக்குள்ளேயே போட்டாங்க. காருக்குள்ளே போட்டோன்னே உண்மையிலே அந்த சீனு யாருமே எதிர்பார்க்காத ஒரு சீனு. விஜய் அவர்களே கொஞ்சம் அதிர்ச்சி ஆயிட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா, நீங்க பூவை போடுறீங்க ரைட்டு, துண்டை போடுறீங்க ரைட்டு, நீங்க வந்து வேற ஏதாவது வந்து பாத்தீங்கன்னா விசிலு சின்ன பொருள் அதை தூக்கி போடுறீங்க, அது கூட கரெக்டா, அது தப்பு தான், கண்ணுலங்கன்னு பட்ட வம்பு. ஆனா இருந்தாலும் கூட அதை கூட 1-2 நம்ம ஏத்துக்கலாம். ஆனா பூசணிக்காய் போடுறதெல்லாம் தப்பு. பூசணிக்காய் போட்டு படாத இடத்துல பட்டு எங்க தளபதி எதுவும் காயப்படுத்திடாதீங்க. எங்கேயாச்சும் போனீங்கன்னா கண்டிப்பா சொல்றேன், இந்த மாதிரி ஆர்வக்கோளாறு உள்ள ரசிகர்கள் வந்து பூசணிக்காய் வேணும்னா நீங்க எங்கேயும் உடைக்காதீங்க. தெரு ஓரமா குப்பை இருக்கிற பக்கத்துலாம் பார்த்து உடைச்சிட்டு அதை எடுத்து குப்பை தொட்டியில போட்டுறது தான் ஒரு நல்ல ஒரு குடிமகனுக்கான அழகு. நீங்க பூசணிக்காய் தூக்கி தலை மேல போடுறது, பூசணிக்காய் எடுத்து கார் கண்ணாடி மேல ஓடுறது, பூசணிக்காய் எடுத்துட்டு போய் சுத்தி விடுறேன்னு பேர்ல தீயை பத்த வச்சு இது கற்பூரத்தை பத்த வச்சு சுத்தி நடு ரோட்ல உடைக்கிறது, இதெல்லாம் வந்து ஒரு தப்பான ஒரு செயல்பாடுகள். அதனால உங்களுக்கு எங்க அதை உடைச்சா கூட நடு ரோட்ல அதையெல்லாம் எடுத்து ஒதுக்கி குப்பத்தொட்டியில போட்டு தான் அடுத்த வேலை செய்யணும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த கடத்தெருவுல காலையில ஒரு பெரிய பெரிய சிட்டிக்குள்ள கடத்தெருவுல இந்த வெள்ளிக்கிழமையும் இந்த அமாவாசை பௌர்ணமிக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த பூசணிக்காயில இந்த சிகப்பை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டு அப்படியே வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள வந்து ₹1 ₹2 அதிகமாகவும் போட மாட்டானுங்க. ₹1 ₹2 போட்டு மேல கற்பூரத்தை பத்த வச்சு கடை முன்னாடி சுத்திட்டு இவரு நின்று இவருக்கும் சுத்திக்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா நடு ரோட்ல போட்டு உடைச்சிட்டு அவன் பாட்டு கடையை திறந்துட்டு வீட்டுக்குள்ள போயிடுவான். கடைக்குள்ள இங்க வண்டியில வர்றவன், ஸ்கூட்டியில வர்ற பொண்ணுங்க, எக்ஸல்ல வர்றவன், சைக்கிள்ல வர்றவன், இந்த வேன்ல வர்றவன், இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா இந்த பூசணிக்காய் கிராஸ் பண்ணி போவாங்க. ஒருத்தர் கொஞ்சம் கவனிக்காம வந்துட்டானா பூசணிக்காய் மேல விட்டு கீழே விழுந்து பூசணிக்காய் மாதிரி உடைய வேண்டியதுதான். இந்த மாதிரி ஒரு சில தற்கொலைகள் பண்ற தப்பு தான் பெரிய தப்பு. அப்ப பக்தியா நீ உடைக்கிற, அது உன்னுடைய வந்து ஒரு பக்தி, அதை வந்து யாரும் தப்பு சொல்ல மாட்டாங்க. அந்த பக்தியா உடைக்கிறத அது என்ன பண்ணும், கீழே உடைச்ச உடனே அந்த பூசணிக்காய் எடுத்துட்டு போய் குப்பைத்தொட்டியில போடணும். இல்லைன்னா ஒரு ஓரமா எடுத்து வச்சிருந்து அது காயவர்களும் வெயிட் பண்ணி கூட எடுத்து குப்பைத்தொட்டியில போடலாம். ஏன்னா அது உடைஞ்சா அது வந்து ஒரு டஸ்ட் தான், அது எடுத்துட்டு போய் போடணும். திஷ்டி பட்டுருச்சான் அதனால அது பண்றாங்களாம், சரி பண்ணுங்க தப்பு இல்லை. ஆனா அது வந்து அடுத்தவங்களுக்கு ஆபத்தை விளைவிக்க கூடாது. அதே போலதான் இவன் பூசணிக்காய் எடுத்து தூக்கி வீசினோடனே அவர் மண்டையில பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அல்லது வந்து வேற யாராச்சும் ஒரு அங்க கூடியிருந்த பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் இல்ல இருந்தாலும் பெண்கள் ஆண்கள் கூடியிருக்காங்க, அவங்க மேல யாராச்சும் மேல பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், காயம் ஏற்பட்டுரும் அப்படிங்கிற ஒரு அறிவு நாணம் கூட இல்லாம பூசணிக்காய் எடுத்து மேல வீசுறாங்க. இதெல்லாம் எந்த மாதிரி ஒரு ஐடியா எனக்கு தெரியல. சரி ஓகே, அவரோட அன்பு அப்படி காட்டுறாங்க, அதுக்கெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட இதெல்லாம் வந்து ஒரு என்ன சொல்றது, வேறு கட்சியினர் பார்த்தாங்கன்னா நம்மளை வந்து என்ன சொல்லுவாங்க, இதனாலதான் அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா நம்மள வந்து இன்னும் அனுபவம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. நம்மளும் கத்துக்கிட்டு தான். எல்லா கட்சிக்காரங்களும் ஆரம்பத்துல இப்படிதான் இருந்தாங்க. இப்படி இருந்துதான் அவங்களுக்கு நாலேஜ் வந்துச்சு. நாலேஜ் வந்து அவங்க வந்து இனிமேல் இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தெரிஞ்சுக்கிட்டாங்க. இப்பதான் நம்ம உள்ள வந்திருக்கிறோம். ஃபர்ஸ்ட் இயர் தானே, இப்ப கொஞ்சம் ராகிங் பண்ணுவாங்க. ராகிங் பண்ணதுக்கு அப்புறம் செகண்ட் இயர்ல கொஞ்சம் ராகிங் பண்ணுவாங்க. அப்புறம் தேர்ட் இயர் போச்சுன்னா நீ ராகிங் பண்ணுவ, ஃபோர்த் இயர் போச்சுன்னா அப்புறம் நீ தான் ராஜா அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு 4 வருஷமாவது ஆகணும். இப்பதானே 3வது வருஷம் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஃபோர்த் இயர் வந்து ஃபைவ்த் இயர் வந்துச்சுன்னா ஃபைனல் இயர் நீ தான் ராஜா அந்த காலேஜுக்கு. அந்த மாதிரி இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல கொஞ்சம் நம்ம தப்பு பண்ணோம், நிறைய தப்பு பண்ணோம். 2வது வருஷத்துல வந்து அந்த தப்பு பாதியா குறைச்சோம். இப்போ வந்து முக்காவாசி குறைச்சிட்டோம், இன்னொரு காவாசி இருக்குது. அடுத்த வருஷம் அந்த காவாசியும் குறைச்சிட்டு 5வது வருஷத்துக்குள்ள அடி எடுத்து வைக்கும் போது பியூரா நம்ம வந்து டீசன்ட் பொலிட்டிஷியனா மாறிடுவோம் அப்படிங்கிறது வந்து நான் நம்புறேன். நீங்க நம்புறீங்களா என்னன்னு தெரியல. அதனால தளபதி அவர்கள் வந்து எங்காச்சும் பேசும்போது இந்த பூசணிக்காய் தூக்கி போடுறது, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பெரிய சைஸ் மாலையா கொண்டவையே தளபதி மேல தூக்கி போடுறது, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய விஷயம் பண்றாங்கப்பா. தேங்காய் உடைக்கிறாங்க. தேங்காய் உடைக்கும் போது ஆள் இல்லாத இடத்துல பார்த்து உடைக்கணும். கோயிலே கூட
தேங்காய் உடைக்கும் இடம்னு சொல்லிட்டு ஒரு தொட்டி கட்டி வச்சிருப்பாங்க. அந்த தொட்டிக்குள்ள தான் உடைக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த தொட்டிகள் உடைச்சா அந்த சில்லெல்லாம் உள்ளே தங்கிக்கும், மேல வராது. இது பப்ளிகளை உடைச்சோம்னா அது யாராச்சும் மேல எகிரி போய் அந்த ஓடு பட்டு காயமாயிரும் அப்படிங்கிற ஒரு நல்லெண்ணத்துக்காக பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா அதையும் இந்த நம்ம ஆளுக்கு ரோட்ல தான் உடைச்சி அதுலயும் திஷ்டி கழிக்கிறாங்க. அது வந்து என்ன பாத்தீங்கன்னா, ஒரு தேங்காய் அப்படின்னா அந்த தேங்காய் வந்து திஷ்டி கழிங்க, அது உங்க நம்பிக்கை இல்லைன்னு சொல்ல. அந்த தேங்காய் திஷ்டி கழிச்சோன்னு எடுத்து ஓரமா வைங்க. அததான் சொல்ல வரேன். வேற யாராச்சும் நடந்து போகும்போது அவங்க வெறுங்காலில் போனா காலில் ஏறிடும். அல்லது வந்து சைக்கிளோ அல்லது பைக்கிலேயோ போறவங்க வந்து அந்த தேங்காய் தொட்டி மேல விட்டாங்கன்னா சடிக்கு விட்டு உழுவுறது கூட வாய்ப்பு இருக்கு. இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து இந்த மூட நம்பிக்கை நான் சொல்ல, அது அவங்கவுங்களோட விஷயம், அவங்களுடைய இது பாகுபாடு, அவங்களுடைய இது நம்ம என்ன சொல்றது, அது அவங்களுடைய இஷ்டம். ஆனா அது பொறுப்பா பண்ணுங்க, அதுதான் நான் சொல்றேன். வேற ஒண்ணும் இல்ல. யாருக்கும் நான் எதிரானவனு அல்ல. சரி, தளபதியோட ஸ்பீச் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நீங்க கேட்டிருந்தீங்கன்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு உண்மையிலே பவர்ஃபுல்லா இருந்துச்சு. நன்றி, வணக்கம்.